அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறோம். இன்றைக்கி வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்த டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு. டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4000 வேகன்சிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த லிஸ்ட்டில் காட்டியிருக்காங்க. நான் விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய யூடியூப் சேனலில் அடுத்தடுத்து மாவட்ட வாரியாக எந்தெந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சப்ஜெக்ட் வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸில் இருந்து நான் அடுத்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கொடுக்குறேன். நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா 4000 வேக்கன்சி. அது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே இருக்கிறது ரொம்ப பெரிய வேக்கன்சி, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ். அட்லீஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2500 to 3000 போட்டாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேக்கன்சிஸ் வரும். நிறைய சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 400, 500 வேக்கன்ட் எல்லாம் இருக்குது. அது வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து படிங்க. படிக்காதவங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க அட்லீஸ்ட் இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மோட்டிவேஷன் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, மறந்து போகுதா, படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குது சார், என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா படிக்கவே ஸ்டார்ட் பண்ண முடியல. படிக்கவே ஸ்டார்ட் பண்ண முடியல, கஷ்டமாக தான் இருக்கும். எப்போ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த படிப்போடைய அருமை தெரியாத வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அந்த வேலையோடைய அருமை தெரியாத வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். அரசு வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஈஸி கிடையாது, எல்லாராலையும் வாங்கிட முடியாது. அப்போ அந்த அரசு வேலை வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அரசு வேலை வாங்க முடியும். அப்போ படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டம்னு தோணவே தோணாது. எப்போ கஷ்டம் தோணாது அப்படின்னா, அந்த அரசு வேலையினால் நமக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்கும். ஒரு முறை நீங்கள் அந்த அரசு வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் திரும்பவும் எதுக்காகவும் ஒரு முறை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதுக்காகவும் பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டப்பட வேண்டியதாகவே இருக்காது. அப்போது அந்த பாஸ் பண்ணுறது அப்படின்றது, பாஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் அரசாங்க வேலையில் இருக்க போகிறீங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமாகவே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சார் எனக்கு மறந்து போகுது சார், நான் என்ன பண்ணுறது? மறந்து போகுதுன்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. மறந்து தான் போகும், சரிங்களா? ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா யங் ஏஜாக இருப்பீங்க, படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 10 years ஆகிருக்கும் முடிச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறது ஞாபகம் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன், மறந்து போகுது அப்படின்றவங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்கிறதுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை தவிர வேறு ஒரு சொல்யூஷனே கிடையாது. படித்து பார்த்துக்கிட்டே இருங்க. திரும்ப டெஸ்ட் எழுதி பாருங்கள். எத்தனை முறை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய தேர்வில் நான் ஆல்ரெடி சொன்னேன், நியர்லி பார்த்தீங்கன்னாக்கா 4000 வேக்கன்சிஸ் இருக்குது. அந்த வேக்கன்சியில் நம்ம ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு வேலையில் சேரலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு யூனிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த யூனிட்டை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 times ரிவிஷன் பண்ணிவிடுங்க. சரியா? 5 times 6 times நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதில் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு மறந்தே போகாது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டை ஒரே ஒரு முறை தான் படிக்கிறீங்க, அந்த விஷயம் திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வருமானா? கண்டிப்பாக ஞாபகம் வரவே வராது. அப்போது இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த நீங்கள் நிறைய முறை ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்போது ஒரு முறையோ 2 முறையோ மட்டும்தான் படிக்கிறீங்கன்னா அது பார்த்தீங்கன்னாக்கா மறந்து போயிடும். அப்போ மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும், திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். கஷ்டமாக இருந்தாலும் படிங்க, மறந்து போனாலையும் படிங்க, திரும்ப படிங்க. இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கான மந்திரமாக இருக்கணும். அடுத்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும், நம்முடைய பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதி முடிகிற வரைக்கும் நமக்கான ஒரே மந்திரம், படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும், மறந்து போனாலையும் திரும்ப படிக்கணும். நன்றி, வணக்கம்.